காலையில் எழுந்ததும் மூஞ்சி கூட கழுவாமல் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டுடியோவை ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்தா சப்ஸ்கிரைபரே இல்லை. ரைட், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இதையும் மாற்றலாம். ஆயிரக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்ல போகிற ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. ஓகே, இன்னைக்கான ஃபஸ்ட் கொஷின். இன்னைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், இதுவும் ஒரு ட்ரிக்கு தான். இன்ட்ராக்ஷன் வித் யுவர் ஆடியன்ஸ். உங்கள் ஆடியன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் ஆடியன்ஸ் கிட்டே கேட்கணும். எஸ் மக்களே, நீங்கள் கேட்கலனா உங்களுக்கு கிடைக்காது. இது வேணும்னா பழைய ட்ரிக்காக இருக்கலாம், பட் இட் ஸ்டில் ஒர்க்ஸ். அந்த ட்ரிக்லையும் ஒரு ட்ரிக் இருக்குது. எப்போ கேட்கணுங்கிறதுல தான் அது இருக்குது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்குறது யூடியூப் பிகினர்ஸ் பண்ணுற ஒரு பெரிய தப்பு. அதாவது வீடியோட மெயின் கண்டென்ட்டில் ஒரு 9 செகண்ட் கூட முடியல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டால் யார் பண்ணுவாங்க? சரி, அவங்கள விடுங்க. நீங்கள் பண்ணுவீங்களா? நீங்கள் கேட்பீங்க, என்னன்னு கேட்பீங்க? நான் எதுக்கு பண்ணணும் அப்படி தானே கேட்பீங்க. இதனால பார்க்க வர ஆடியன்ஸ் கூட பார்க்காம போயிடுவாங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சரவணன் டி கோட்ஸ், மதன் கௌரி, இவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எந்த ஒரு இன்ட்ரோவோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு அவங்களோட கண்டென்ட்குள்ளே டைரெக்டாக போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களோட இன்ட்ரோ வீடியோவோ சாங்கோ ஏதோ ஒன்று போடுவாங்க. ஸோ இப்போ அவங்களோட சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட் என்ன தெரியுங்களா? மில்லியன் கணக்கில் போயிட்டுருக்கு. அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அங்கே தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்து போயிட்டு வராங்க. பட் நம்ம உடனே கண்டென்ட்குள்ளே போகாமல் எடுத்த உடனே உங்களை பற்றி வளவளன்னு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து கடுப்பு தான் ஆகும். ஏன்னா உங்களை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது, கண்டென்ட் பற்றி தான் அவங்களுக்கு கவலை. ஸோ எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுங்க. எல்லா பிகினர்ஸ்க்கும் இருக்கிற 2 தலைவலி: 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் கிடைக்கணும். பட் இதுவும் கடந்து போகும். எப்படின்னு கேட்குறீங்களா? 15 செகண்ட் அப்புறம் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் 81% மாறும். இது நிஜமாவே பெரிய விஷயம். அந்த 15 செகண்டில் நான் உங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்கல, இன்ட்ரோ வீடியோ போடலை, டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டேன். அதுதான் ஆடியன்ஸை கொக்கி போட்டு இழுக்கிற ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ ஆடியன்ஸ் உங்கள் வசம் வச்சுக்கணும். நீங்கள் யாராக இருந்தால் அவங்களுக்கு என்ன, ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் தான் முக்கியம். நெக்ஸ்ட்டு வேல்யூபிளான கண்டென்ட்டை கொடுக்கணும். லைக் நான் எப்படி ட்ரிக் பற்றி பேசினனோ அந்த மாதிரி. ஏன்னா அதுக்காகத்தான் ஆடியன்ஸ் வந்தாங்க. ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரிட்டென்ஷன் கம்மி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக எடுத்த உடனே இன்ட்ரோ வீடியோ போட்டுட்டு உங்கள் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் குறைக்க வேணாம்னு தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் வீடியோவோட வேல்யூ சொல்லுங்கள், அப்புறமேட்டுக்கு கண்டிப்பாக கேளுங்க, கிடைக்கும். ரிட்டர்னிங் வியூவர்ஸ் அண்ட் ஆவரேஜ் வியூஸ் பெர் வியூஸ் ரெண்டுமே உங்கள் சேனல் குத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ ரிட்டர்னிங் வியூவர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேச போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்டே டியூன் மக்களே. வரட்டா?